ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மிக மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஜூலை 24க்கு பிறகு நடக்க போகுது. இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது. பெரிய கண்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தடுக்க முடியாத அளவுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தமிழ் மாதத்தில் 4வது மாதமாக குறிப்பிடப்படக்கூடிய ஆடி மாதமானது பிறந்திருக்கு. ஆடி மாதம் பிறந்ததோட அடிப்படையில் கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையை தொட்டு பெரிய கண்டெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். அந்த கண்டம் சாதாரணமாகவும் இருக்கலாம், சிலருக்கு ஆபத்தாகவும் இருக்கலாம். அந்த கண்டம் உங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த கண்டத்தை தெரிஞ்சு அந்த கண்டத்திலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் மூலியமாகவே ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு விருச்சக ராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி வழிபாடுகள் செய்யறதுக்கு உகந்ததாக ஆடி மாதமானது குறிப்பிடப்படுது. இதுக்கான முழு காரணங்களை இந்த வீடியோவில் ஜோதிட ரீதியாகவே சொல்கிறேன். முதல்ல முழு காரணங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு, கிராமதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திகழ்கிறது. தமிழ் மாதங்கள்லேயே அதனால் ஆடி மாதத்திற்கு தனி சிறப்பு எப்பயுமே உண்டு. ஆடி மாதங்கிறது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. அதனால் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அம்மன் மாதம் என்றும் அழைப்பதுண்டு. ஆடி மாதம் பிறந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லையுமே விழா களைக்கட்டும். அதுவும் இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள் ஒலிக்க சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், தேர் திருவிழா, தீமதி திருவிழா என அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். அதோடு இந்த சமயத்தில் சூரிய நகர்வை கொண்டு வருடத்தை உத்தராயண தாட்சானியம் என இரு பிரிவுகளாக பிரித்து வைக்கப்படும். சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் உத்தராயண காலமாகும். தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்படுது. இந்த காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். அதே போல் சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் தாட்சானிய காலமாகும். இது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தாட்சானிய காலமாக பிரிக்கப்படுது. இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். தாட்சானிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனுடைய ஆற்றல் அதிகமாக வெளிப்படும். அதனால் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பாராயணங்கள், ஜபங்கள் ஆகியவற்றிற்கு அதிக சக்தி இருக்குது. உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சானிய காலத்தில் ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாகவே ஆடி மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. இதைத்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று ஒரு பழமொழியில் அழைக்கப்படும். ஆடி மாதம் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். இந்த சமயம் தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே வேப்பிலை, மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபாடு செய்தால் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கூழ் சாப்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும். அப்படிங்கிறதுனால பாரம்பரியமாக இந்த முறைகள் ஆடியில் கடைபிடிக்கப்பட்டு வருது. மேலும் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலையும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படும். ஆக்சுவலி ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கை செழிக்க வைக்கும் என்பதில் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மன் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்குது. அதனால் ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாததை சுட்டிக்காட்டி சிலர் ஆடி மாதத்தை பீட மாதம் என்று சொல்வாங்க. ஆனால் அது உண்மையல்ல.
அது அவர்கள் அறியாமையால் சொல்வதாகும். பீடமாதம் என்பதே உண்மையான பெயராகும். இறைவனை நமது மானமாகிய பீடத்தில் வைத்து வணங்கக்கூடிய மாதம் என்பது இதன் பொருளாகும். ஆக்சுவலி ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி மாதத்தில் தான் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடிப்புறம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி போன்ற சிறப்புமிக்க நாட்கள் வரும். மேலும் ஆடி மாதத்தில் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பு கடைபிடிக்கப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் 17/7/2026 பிறந்தது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஆடி பிறந்தது. அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டை சுத்தம் செய்து அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் அன்னைக்கு பொங்கல் பாயாசம் நைவேத்தியமாக படைத்து அம்மன் பாடல்களை பாடி வழிபட்டு வந்தீங்கன்னா அம்மன் அருள் நிச்சயமாக பெற முடியும். ஸோ இது ஆடியில் வழிபாடு செய்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக இவ்வளோ முக்கியத்துவமானது குறிப்பிடப்படுகிறது. இப்பேற்பட்ட ஆடியில் பெரிய கண்டம் உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் குறிப்பிடப்படுது. ஸோ விருச்சக ராசி நேயர்களே, பிரபவ வருடம் ஆடியில் உங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல சஞ்சரிக்கிறார். அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம்தான். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தனவரவு உங்களுக்கு திருப்தி தரும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பது உங்களுக்கு முடியும். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் கல்யாண கனவு உங்களுக்கு நனவாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆடியில் 15ஆம் தேதி கரெக்டாக ஜூலை 31ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். அவரோடு உச்சகுருவும் இணைவதுனால அற்புதமான நேரமாக இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் வெற்றி உண்டு. கட்டிடம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற வழி பிறக்கோ. பணப்புழக்கம் அதிகரிக்கோ. தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். துணிவும் பணிவும் மிக்க உங்களுக்கு தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சகோதர ஒற்றுமை பலப்படும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். இந்த கிரக மாற்றத்தினால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். ஸோ இதற்கேற்ப பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு ஆடியுடைய 16ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அன்னைக்கு ஒரு அதிசயமானது நடக்க போகுது. அன்னைக்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கும் 6வது இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6க்கு வரக்கூடிய இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோகம் என்று குறிப்பிடலாம். ஸோ யோகன்னு சொல்கிறத விட ஒரு பெரிய மாற்றம் என்று குறிப்பிடலாம். ஸோ என்ன மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். விபரீத ராஜயோகம் அடிப்படையில் எதிர்பாராத மாற்றங்கள் வந்து சேரும். அதை விட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அகலும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கிறதெல்லாம் சமாளித்து ஆரோக்கியத்திலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உடன் பிறப்புகளுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களில் கலந்து கொண்டு நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதோடு உங்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமை கண்டு பாராட்டுவாங்க. ஏராளமாக நல்லது நடைபெறும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் கூடுதல் நன்மை உண்டு. அதனால் அதை வழிபாடு செய்யுங்க. இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு மிக மிக முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருப்பீங்கள்ல. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.